உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட. உனக்கு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. எனக்கு உதாரணமா தான் என் முன்னாடி நீங்க 3 பேரும் நிக்கிறீங்களே, உங்களெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். வெப்சைட்ல உங்க போட்டோஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. உங்க ஆஃபீஸ் அட்மாஸ்பியர், ஃபீல்ட் ஒர்க், உங்க இண்டஸ்ட்ரியல் விசிட், அதோட போட்டோஸ் எல்லாம் இருக்கா? நான் பார்க்கலாமா? அது அது வீட்ல அட இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னுமா பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம், டைம் ஆச்சு. கீழே எல்லாரையும் கூப்பிடுறாங்க. போலாம். நாங்க கீழே வெயிட் பண்றோம். நீயும் சக்தியும் பேசிட்டு வாங்க. போலாம் வாங்க. வரேன். பை. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓ தேங்க்ஸ்ங்க. நைஸ் காம்பினேஷன். இந்த மாதிரி தான் இனிமே நீங்க ட்ரெஸ் பண்ணணும். நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களை நிறைய மாத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மதுரைக்கு வந்து நீங்கள் என்னை பார்க்கும்போது கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் நடந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அன்னைக்கு சொன்ன மாதிரி தாங்க, நான் உங்களுக்கு என்றைக்கும் சப்போர்ட்டாக இருப்பேன். நம்ம 2 பேருக்கும் நல்ல சப்போர்ட்டா இருப்போம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வருத்தங்கள் வந்தாலும் எங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் இடையில எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை விட 10 மடங்கு நாம இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கும் உங்கள் வீடு, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் சிஸ்டர், அப்புறம் நிவாஷினி, இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போது வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரி ஒரு உணர்வு. எவ்வளவு நேரம்? கீழே எல்லாரும் கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்க. போலாம். வீட்டுக்கு வாங்க, சீக்கிரமே சந்திக்கலாம். சரி. ரொம்ப தேங்க்ஸ். ஈஸ்வரி மேம், நந்தினி மேம், உங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓ, அப்ப ரேணுகா மேம் பிடிக்காதா? அப்படி இல்லப்பா. ஈஸ்வரி மேம் ஃபுட் இண்டஸ்ட்ரி, நந்தினி மேம் ட்ரெஸ். லைஃப்ல இவங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும்ல.
ஜனனி அகாடமிக்ஸ்ல தான் பெஸ்ட். நான் அதை தவிர சிங்கிங், டான்சிங், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாத்தையும் செம்மையா பண்ணுவேன். முக்கியமா இந்த ட்ரெஸ் டிசைனிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பரா பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டிசைனிங் மைண்ட்ல வந்தா சொல்லுங்க, அதை கேட்ச் பண்ணிட்டு பக்காவா பண்ணிடுவேன். ஏய் சும்மா ரெடி, அவங்க கிளம்புற நேரம். மாப்பிள்ள இங்க வாங்க. அத்தை என்ன இன்னும் பழைய காலத்துல கூப்பிடுற மாதிரி மாப்பிள்ளன்னு சக்தின்னு கூப்பிடுங்க. எந்த காலமா இருந்தா என்ன, அம்மாவை அப்பானும் அப்பாவை அம்மானுமா கூப்பிடுறோம். நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, இவங்க எல்லாம் வாயாடிங்க. நீங்க வாங்க மாப்பிள்ள. இத வச்சுக்கோங்க மாப்பிள்ள. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இருட்டிடுச்சு, இருந்துட்டு காலையில போகலாம். உங்களுக்கு ஏதோ வேலைங்கிறீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. கார்ல இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சுக்கோங்க மாப்பிள்ள. நைட்டு நேரம் பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஹைவேல சருபுருன்னு போவாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்க அத்தை. சேஃபா போய் ரீச் ஆயிட்டு கால் பண்ணுங்க. கண்டிப்பா. நீங்க எல்லாம் பிசினஸ் பண்றவங்க, உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நம்பிக்கை இருக்காது. இருந்தாலும் ஏன் நம்பிக்கைக்காக வீட்டுக்கு போனதும் சுத்தி போடுங்க. அத்தை சக்தியவே சுத்தி போட்டுடலாமா? சும்மா ரெடி. இவங்க இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நல்ல விஷயம் தானே சொல்றீங்க, சுத்தி போடுறோம். ஏதோ அம்மா பார்வதி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குல்ல, நைட் டிராவல் வேற. கிளம்பிட்டோம். ரொம்ப நன்றி. வரங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். வாங்க மாப்பிள்ள. வரேன். பாருங்க. பாத்துமா, என்ன கார்ல உட்காந்தே வந்தது கடுக்குதா? அம்புட்டு தூரம் கார்ல உட்காந்துட்டு வந்தா வலிக்காத. படுத்துக்கிற சொன்னேன். ஏமா அங்க வருமா, பாப்பா வந்திருக்கா போல. ஆதிரா எப்படி வந்த? ஆதிரா பேசாதீங்க. வீட்டுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை, அதுவும் அண்ணனோட செல்ல பிள்ளைன்னு பேச்சு சொல்றீங்க. என்னை விட்டுட்டு நிச்சயத்துக்கு போயிருக்கீங்க. இல்ல தங்கம், நீ தான் பரிச்சை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்ன. வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னியா, அதனாலதான் நாங்க மட்டும் போயிட்டு வந்துட்டோம். என்னம்மா? அது பரிச்சை இல்ல, ப்ராஜெக்ட். அட விடுறி நீ, அது ஒரு நிச்சயம், அது ஒரு ஊரு, அதுக்கு வரலன்னு நீ வருத்தப்படுற. எனக்கு ஏண்டா போகணும்னு ஆயிடுச்சு. ஏன் பொண்ணு நல்லா இல்லையா? அட பொண்ணா அது? வாய் அம்புட்டு நீளம், பெரியவனுக்கே யோசனை சொல்றான்னு பாரு. அட அந்த குடும்பம் இருக்கே, ஆஹாஹா. அம்புட்டு நேரம் நான் கார்ல உட்கார்ந்து இருந்தேன், ஒரு பையன் வந்து சீண்டல. அப்புறம் அவளுக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கா, ஆளாக்கு சைஸ் தான், அவன் இடுப்பளவுக்கு தான் இருப்பான்னு பாரு. அவளை என் கூட கொடுக்கு மாதிரி கோத்து விட்டு போயிட்டாங்களா? அவ படுத்தின பாடு இருக்கே, ஊதுனா காத்துல பறந்துடுவா. அந்த வாய் பேசுறாவ. கரெக்ட் தாமா. இந்த சிட்டி கேர்ள்ஸ்லாம் இப்படிதான் ரொம்ப டூ மச்சா சீன் போடுவாங்க. எல்லா கண்டென்ட்டும் அவங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி ஹெட் வெயிட், டூ மச் கேர்ள்ஸ். அம்மா, நீங்க தானே தேடி போய் ஃபிக்ஸ் பண்ணீங்க. அத நீ தாண்டி கேட்கணும். எல்லாரும் அதான் நினைக்கிறோம். உங்க அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இல்ல, எங்க அண்ணன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆனா எங்க அண்ணனுக்கே அட்வைஸ் பண்றானா டூ மச் தான். கேட்டுக்கப்பா. சரி விடுமா, உனக்கு பிடிக்காத ஒரு மருமகளை பாத்துட்டேன்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு கல்யாணம் இருக்குல்ல, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை கொண்டு வந்து நிப்பாட்டேன்னு மட்டும் பாரு. மதுரையே ஆன்னு வாய பழக்கம். என்னதாங்க? அத இங்க வாடி. பாப்பாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுங்க. சரிங்க. நான் புடவை மாத்திட்டு வரேன். நான் வந்துட்டேப்பா. சரிம்மா, வரசா வந்துருமா? அப்பதான் போய் பார்த்துட்டு வந்துரும். அப்பதான் எங்கேயா இருக்கு? அவங்க மேல இருக்காங்க.
இந்த அம்மா வந்துடட்டும். வாங்கப்பா. இந்த வரேண்ணே. அம்மா ஆதிரா, என்னம்மா வேணும் உனக்கு? என்ன செஞ்சு தரட்டும்? எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் மெக்சிகன் சாலட், லசங்கா அதெல்லாம் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மிளகா துவையல், சாம்பார், ரசம் அவ்வளவுதானே. இதுக்கு என்ன செய்யட்டும்னு கேக்குறீங்க? நீங்கெல்லாம் எப்படிதான் MBA படிச்சீங்களோ? போய் சூடா சூப் பண்ணுங்க. ஆப்பிடைசர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்றேன். அண்ட் அப்புறம் அந்த பப்பாயா இருக்குல்ல, அது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. அப்போ சூப்பும் பப்பாயா ஜூஸும் சேர்ந்து தான் வேணுமா? பயங்கர பிரெயின் நீ உங்களுக்கு. நான் பப்பாயா ஜூஸ் கேட்டது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணேன். ப்ராஜெக்ட்னு சுத்தி ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆயிடுச்சு. ஏன்? ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். செக்க செவேன்னு இருந்து இப்படி கருத்து போய் வந்திருக்க. வெள்ளையா இருக்கீங்கன்னு நக்கலா? எங்க ஊர்ல இதுக்கு பேர் வந்து ரத்த சொகன்னு சொல்லுவாங்க. ஏய் போகலாம். உள்ள நிறைய வேலை இருக்கு, வா. ரொம்ப டல்லாதான் ஆயிட்டுமோ? பரவாயில்ல, ஃபில்டர் போட்டுக்குவோம். வாங்க எல்லாரும் வாங்க. எதுக்கு இந்த கேள்விக்கிட்டே எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே பேசிட்டாலும்? சரிம்மா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. பெரியவங்க சொல்ல வேண்டாமா? போன கொடுங்க சித்தப்பா. அப்பதா சக்தியோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சு. நீ வராது மட்டும்தான் ஒரு குறை. நீ தான் மாட்டேன்னு சொல்லிட்டியே. சரி, அவனை ஆசீர்வாதம் பண்ணு. என்ன ஆசீர்வாதம்? ஆமா, விழுந்து கும்பிட்டதும் உங்க அப்பத்தான் வாயார வாழ்த்துடும். அத நான் காதால கேட்க போறேன். இத்தனை வருஷமா பேசாதவங்க என்னத்த பேச போறாங்க? என்னமோ பெருசா பள்ளிக்கூடம் போய் படிச்ச மாதிரி புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்காங்க. எழுத்து கூட்டி படிச்சாலும் என்னத்த படிச்சாங்கன்னே நம்ம கிட்டயும் சொல்லலாம் இல்ல. சாமி கதையா இருக்கும் போல இருக்கு. சத்தமா படிச்ச என்ன? மா இருமா, உன் மாமியாரை நீ எப்படி வேணாலும் பேசிக்க, வஞ்சிக்க. எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இப்போ தம்பிக்கு அப்பத்தாவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். சரியா? டேய் நீ விழுற. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பதா. என் கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வரணும் அப்பதா. ஆமா, நிச்சயத்துல அவளுக்கு அடிச்ச கூத்தும் குமாளமும் பத்தாதுன்னு இதுல கல்யாணத்துல வேற பாக்கணுமா? இந்த பொண்ணுக்காரி இருக்காளே, அடக்க ஒடுக்க எல்லாமே மினுக்கிறதும் தழுக்கிறதும். நம்ம ஈஸ்வரியோட கால் தூசுக்கு பெருவாளாவ. அத்தை, சமையல் ஆயிட்டு இருக்கு. வந்துட்டியா? இதோ இவ இருக்காளே, மொழி திருட்டு மொழியா இருந்தாலும் கலை ராஜகலையா இருக்கு. மனசுக்குள்ள என்ன வைராளோ தெரியாது, ஆனா முகரை அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டம் நிப்பா. இவளுக்கு கால் தூசுக்கு பெருவாள அவ. ஆளாக்கு மாதிரி இருந்துகிட்டு முகத்துல ஒரு திமிரும் தெனாவட்டும், பெருசு சிறுசுன்னு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் இந்த பயக்காதுல என்னமோ ஓதுறா. இவனும் மகுடிக்கு ஆடுற நல்ல பாம்பு மாதிரி சரி சரின்னு மண்டையாட்டுறான். எனக்கு விளங்கவே இல்ல. 2 நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்டை பார்க்கணும், மாப்பிள்ளை கிட்ட பேசணும், மருமகளுங்க கிட்ட பேசணும்னு அம்புட்டு பேசுனாங்க. அந்த சிரிக்கி மதுரை வரைக்கும் வந்து மாப்பிள்ளைய விசாரிக்கிறா. இப்ப மட்டும் எப்படி? பணத்தை பார்த்தா பகையால் பல்லும் மினுக்கும்னு சொல்லுவாங்க, அத மாதிரி இல்ல இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்துட்டாளுங்க, அதான் ஒட்டி உரசுறாளுங்க. நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். சித்தப்பா, சித்தி காலிங். சித்தப்பா, சித்தி காலிங். இந்தாங்க இந்தாங்க, பேசுங்க. அட பேசுங்க சித்தப்பா. புடிங்க புடிங்க, பேசுங்க.
ரீச் ஆயிட்டீங்களா? வந்துட்டோங்க. அட போங்க மாம்ஸ், நீங்க செம்ம ஸ்லோ. இந்நேரம் வாட்ஸ்அப்ல எமோஜிஸ்லாம் பறந்திருக்க வேண்டாம். டிராவலிங் ஃப்ரம் சென்னை டு மதுரைன்னு. நீங்க டூ பேட் அண்ட் டூ ஸ்லோ. உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் மதுரைக்கே வந்து சொல்லி தரேன். என்னடி பண்ற? சாரி சக்தி, நீங்க ரீச் ஆயிட்டீங்களான்னு மெசேஜ் தான் பண்ண சொன்னேன். இந்த அதிக பிரசங்கி வீடியோ கால் பண்ணிட்டா. ரீச் ஆயிட்டீங்களா சக்தி? வந்துட்டோங்க. அப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஃப்ரீ ஆயிட்டு பேசுங்க. நான் அப்புறம் பேசுறேன். பாய் சக்தி. மாம்ஸ் அந்த அப்டேட் பண்ண மாட்டேன். என்னடா அது சக்தி சக்தின்னு வேலைக்காரனை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுற? 6 நாள்ல அவ்வளோ இடம் கொடுத்து வச்சிருக்க. இத பாரு பெரியவனே, இதெல்லாம் சரியா வருமானு யோசிச்சுக்க. எல்லாத்துக்கும் ஒரு முறைக்கு 1000 முறை யோசிக்கிறவன் நீ. இதுல ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கேன்னே தெரியல. முளையிலே கிள்ளி எரியலைன்னா முத்தி போயிடும். அப்புறம் கோடாரியை கொண்டுதான் வெட்டணும். நமக்கு எந்த சேதாரமும் வராம பாத்துக்க அம்புட்டுதான். ஏய், என்ன சில மாதிரி நிக்கிறவ? வேலையை பாரு போ. எல்லாம் சொன்னாதான் செய்வாளுக. சரி வாப்பா. அப்பத்தா, இதுதான் பொண்ணோட போட்டோ. அப்பத்தா எப்படி இருக்கு? இதோ இந்த போட்டோ பாருங்களேன். ரொம்ப நல்ல பொண்ணு அப்பத்தா. நிச்சயம் நம்ம குடும்பத்தையும் என்னையும் புரிஞ்சு நடந்துக்குவா பாருங்க. ரொம்ப புத்திசாலி அப்பத்தா. நிறைய படிச்சிருக்கா, ரொம்ப தைரியமான பொண்ணு. இது நிச்சயத்தில் எடுத்த போட்டோ. நல்லா இருக்கா? ஜனனி, ஜனனி, இதோ வரேன் அத்தை. வா வா. இப்படி கிழக்கு பார்த்து நில்லுமா. என்ன மாமி, நிச்சயமே முடிஞ்சிருச்சு, ஆனாலும் இன்னும் பரபரப்பாவே இருக்கே. இன்னைக்கு ஊர் கண்ணு முழுக்க நம்ம ஜனனி மேலதான். அதனால்தான் திருஷ்டி சுத்தி போட போறேன். இதெல்லாம் ஓவரா இல்ல? சிங்கிள் தேங்கால திருஷ்டி எல்லாம் போயிடுமா? என்ன லாஜிக் இது? அப்போ கேரளாக்காரங்களுக்குலாம் திருஷ்டியா இருக்காதா? அங்கதானே டன் டன்னா தேங்காயே விளையுது. இத பாரு, நல்ல நாள் அதுமா உங்ககிட்ட ஆர்கியூ பண்ற மூட்ல நான் இல்ல. அதனால நீ கொஞ்சம் அப்படி ஓரமா நில்லு. அண்ணே, நீங்க ஏத்துங்க. சும்மாவே சுத்தம். ஏன்பா, அவனுக்கு ஜாஸ்தி பணம் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் கரெக்டா தான் கொடுத்துருக்கோம். நீ சும்மா இரு. எங்க கணக்கெல்லாம் நல்லபடியா செட்டில் பண்ணிட்டீங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஜனனி, ஜூஸ் குடிக்கிறியாமா? வேண்டாமா, காஃபியே போதும். சரி, இதோ வரேன். பாத்தியா வாசு, நேத்து வரைக்கும் இந்த வீட்ல காஃபி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிச்சயம் ஆன உடனே ஜூஸ். நீயும் ஓகே சொல்லு, உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் உனக்கும் ஜூஸ் தான் கொடுப்போம். என்ன ஓகேவா? ஐயோ, சிங்கிள் ஜூஸ்க்காகலாம் என் வாழ்க்கையை காலி பண்ணிக்க முடியாது மாமா. எல்லாருக்கும் சக்தி மாமா மாதிரி மாப்பிள்ளை கிடைப்பாங்களா என்ன? அந்த கிழவி என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருந்தாலும் அப்பப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அஞ்சனா, என்ன வார்த்தை பேசுற? சாரிப்பா, சும்மா ஃபன்னுக்காக. என்ன ஃபன்னுக்கு? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தெரியாது? ஏன்பா, இந்த காஃபி எடு. இந்த சக்தி மாமா ஜனனி என்ன சொன்னாலும் தலைய ஆட்டிட்டே இருந்தாரு இல்ல? பின்ன டார்லிங்க்கு இப்படி ஒரு மாப்பிளைய நான் தானே பார்த்து கொடுத்தேன். யாரு? நீயா? ஆப்வியஸ்லி. சக்தின்ற பேர் கேட்டதும் பழைய ரேடியோவா இருக்குமோன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு.
ஆனா எப்போ சக்தியை நேர்ல போய் பார்த்தனோ அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர் ஒரு மாடர்ன் ஐபேட்னு. அவர் எப்படி வேணாலும் நம்ம கேரக்டருக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிக்கலாம்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா கட்டணும், அவரை தான் கட்டணும், நான் தான் ஜான் பேப்க்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ எனக்கு தான் கிரெடிட். தோ நம்ம மிஸ்ஸஸ் பார்வதி நாச்சியப்பன் நேத்து வர அந்த ஃபேமிலி செட் ஆகுமோ ஆகாதோ, நம்ம பொண்ணு லைஃப் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு நைட் ஃபுல்லா புலம்பி தள்ளி உயிர் எடுத்தாங்க. இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு லெமன். ஆமா, நேத்து வரைக்கும் அவர் வேற வீட்டு பையன், இன்னில இருந்து அவர் என் மருமக. அவர் மேல நான் தானே அக்கறை காட்டணும். நிஜமாவே சொல்றேங்க, அந்த பையன் கூட பேசும்போது எனக்கு அந்நியமாவே தோணல. நம்ம சொந்த பையன் கிட்ட பேசுற மாதிரியே இருந்தது. நல்ல பையங்க. அவங்க அம்மா தான் கொஞ்சம். அவங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்கம்மா. அவங்க மனசுல படுறத ஒளிவு மறைவு இல்லாம பேசுறாங்க. அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நம்ம ஜனனிய பத்தியும் குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நான் கூட அவங்க குடும்பம் ஒரு தடாலடி குடும்பமா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஜனனி அவங்க பிரச்சனைக்கு ஒரு ஐடியா கொடுத்தா பாரு. எந்த ஒரு ஈகோவும் இல்லாம ஜனனிய பாராட்டி பேசினாங்க பாரு. அப்ப எனக்கு நிம்மதியாச்சு. அன்னைக்கு கடங்காரங்க வந்து என் சட்டையை பிடிச்சி பணம் கேட்கும் போது என் மனசுல அப்படி ஒரு ஆதங்கம், வைராக்கியம். என் பொண்ணுக்கு படிப்பு மட்டுமே போதும்னு நினைச்சேன். இல்ல, கூடவே பணமும் அவசியங்கிறத அன்னைக்கு எனக்கு புரிய வச்சாங்க. என் கனவுல நனவாகிற மாதிரி ஆதி குணசேகரன் குடும்பம் வந்து சேர்ந்தது. இன்னைக்கு சொல்றேன், என் பொண்ணோட எதிர்காலம் நான் நினைச்சதை விட ஓஹோன்னு இருக்க போகுது. என்னப்பா, என்னாச்சு? சட்னியில எம்பிட்டு உப்பு, வாயிலே வைக்க முடியலமா, வலு 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 வலுன்னு. இவளுக்கு எப்பவுமே அரைக்கிற சட்னி தானே, அரை உப்பு தானே வச்சு அரைக்க சொன்ன? ஆமா அத்தை, அரை உப்பு தான் வச்சேன். நீங்க வேற உப்பு வச்சிங்களா? ஆமா, நான் தேங்காய் வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். ஐயோ, என்னப்பா, அக்கா உன்கிட்ட சொல்லிட்டு தானே சாம்பாருக்கு காய் வெட்ட போச்சு? இல்லக்கா, மிக்சியில் அரைக்கும் போது நானும் ஒரு கை உப்பு போட்டுட்டேன். என்னது, மிக்சியில் அரைச்சியா? அதான் வலுவலுன்னு இருக்குங்கிறா. உன்னை யார் இந்த பெரிய வேலையெல்லாம் செய்ய சொன்னது? பெரியவனுக்கு அம்மியில அரைக்கணும்னு தெரியாது உனக்கு? இல்லத்த, நேரம் ஆயிடுச்சுன்னு தான். அவனுக்கு சமைச்சு போடுறதை விட உனக்கு என்ன பெரிய வேலை?